ராசி சக்கரத்தில் 10வதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தான் மகர ராசி. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, இந்த மகர ராசி அன்பர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும், மனோபாவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க, நாங்கள் சொல்கிற குணாதிசயமும் அவங்க கூட பொருந்தி போகுதுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மகர ராசி அப்படிங்கிறது ஒரு லட்சியவாதி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவாங்க. அதில் வெற்றி பெறத்துக்காக போராடி நிறைய விஷயத்தை போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்புள்ள ராசியில் இந்த மகர ராசியும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்திலும் நீதி நேர்மையை எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால நீதி தவறாமல் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி செயல்படக்கூடியவங்க. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இதெல்லாம் நிறைந்தவங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சில நேரங்களில் கொஞ்சம் பழிவாங்கிற குணமும் இவங்களுக்கு இருக்கும். ரொம்ப ஒழுக்கமாக செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப பொறுப்புள்ளவங்களாக செயல்படக்கூடியவங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சில சமயங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுய பரிதாபத்தினால சின்ன சின்ன இடர்பாடுகள் இவங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இவங்களுடைய கனவு, லட்சியம் இதெல்லாம் ரொம்ப நிறைய இருக்கும். இந்த மாதிரி தான் செயல்படணும், இப்படி தான் பண்ணணுங்கிற மாதிரி பெரும்பாலும் பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த மகர ராசி என்பர்கள். எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் நேர்மையாக இருக்கணும், நம்பிக்கையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மற்றவங்களுடைய நம்பிக்கையை டக்குன்னு சம்பாதிக்கக்கூடியவங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இயற்கையாகவே இவங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயத்து இறங்குறாங்க, ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்ய போகிறாங்க அப்படின்னா கூட நிறைய தடைகள், நிறைய இடர்பாடுகள், நிறைய பிரச்சனைகளை சந்தித்து அதுக்கப்புறம் தான் முன்னுக்கு வர முடியும் இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். பகுத்தறிவு இவங்களுக்கு அதிகம். ஆனாலும் அந்த பகுத்தறிவை வெளிப்படுத்துறதுக்கு நிறைய போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஏற்படும். சூழ்நிலையை அறிந்து செயல்படக்கூடியவங்க. நிலராசி ரொம்ப பொறுமையாக தான் இருப்பாங்க, சிந்தித்து தான் செயல்படுவாங்க. அதோடு கூட ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் சிந்தித்து ரொம்ப நேரம் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டக்குன்னு ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. ஏன்னா சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தாலும் இது ஒரு இருட்டு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. டக்குன்னு முடிவு எடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் லேட் ஆகும் முடிவு எடுக்கிறதுல. சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இவங்களுக்கு பெரும்பாலும் வரும். ஆனால் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் மாற்றிக்க மாட்டாங்க. சுயமரியாதை ஒரு இடத்துல இருந்தால் தான் கொஞ்சம் நேரமாக நிற்பாங்க. சுயமரியாதை இல்லைன்னா அந்த இடத்துல இருக்கவே மாட்டாங்க. சுயமரியாதைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களும் இந்த மகர ராசி என்பர்கள் தான். இவங்க ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா எப்பாடுபட்டாவது அதில் சிறந்து முன்னுக்கு வரக்கூடிய ஒரு ராசியை இந்த மகர ராசி அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோக்களில் இந்த மகர ராசி என்பர்களுடைய இயல்பு குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ரொம்ப பலமாக அமர்ந்திருக்கிறார். அதனால் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 7.5 சனி முடிந்தாலும் நிறைய இடர்பாடுகள், பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே வந்த நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு இந்த கிரக அமைப்பு இப்போ இந்த அதிசாரா குரு பயிற்சி நல்ல மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களில் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த 48 நாளைக்கு உங்களுடைய கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது. ஏன்னா குரு பலத்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ராசியில் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி சூரியன் நீச்சமாகிறார். சூரியனுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் நீச்சமாகிறார். மகர ராசினருக்கு தற்போது குரு செவ்வாய் சஞ்சாரம் ரொம்ப சாதகமாக இருக்குது. அதனால் திடமான நம்பிக்கையோடு, தெம்போடு, உற்சாகத்தோடு ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க. அது எல்லாமே நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும். இடமாற்றம் பற்றி ஒரு சிலர்லாம் சிந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க. நம்ம இந்த இடத்துக்கு போனால் நல்லா வருமோ, இந்த தொழிலுக்கு போனால் நல்லா வருமோ அப்படிங்கிற மாதிரி சிந்திச்சுட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுடைய சிந்தனையை செயல்படுத்துங்க. நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக அமையக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக ஊர் மாற்றம், இடமாற்றம் இது எல்லாமே நல்ல பலனை பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம். புதிதாக வெளிநாட்டுக்கு போகலாம், அதற்கான ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வருது அப்படின்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். அதற்கான சந்தர்ப்பங்கள்லாம் உங்களை தேடி வரும்போதே கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு பொருளாதாரம் உள்ள ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமையும் அப்படின்னே சொல்லலாம். இளைய சகோதரர்களால் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவி கிடைக்கும். அவங்க மூலிமா சில ஆதாயங்களும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அடமான வைத்த நகையெல்லாம் மீட்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதற்கான சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த மகர ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். பழைய வீடுலாம் இருக்குது அப்படின்னா அந்த வீட்டை இடிச்சுட்டு புதிய வீடு புதுப்பிக்கிறதுக்கான பணி அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஆரம்பிப்பீங்க. ஒரு சிலருக்கு
ஏதாவது சின்ன சின்ன மறதிகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. எந்த இடத்துல நம்ம வச்சோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசனையாக இருக்கும். முக்கியமான ஆவணங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா மறதி போன்ற பிரச்சனைகள் இருக்கிறதுனால சின்ன சின்ன இடர்பாடுகள், இதனால் சின்ன சின்ன தொந்தரவுகள், மீண்டும் மீண்டும் யோசித்து அந்த மறதி எதனால் வச்சு எங்கே வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில மறதிகள் அந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால் மன அழுத்தம், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. திட்டமிடுதலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. முக்கியமான பொருள் ஏதாவது வச்சுருக்கீங்க, விலையுயர்ந்த பொருட்கள் ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல ஒரு இடத்துல ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா மறதி போன்ற பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுங்க. கண்டிப்பாக வெற்றியே வருகின்ற நாட்களில் இந்த மகர ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். ராசியில் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால தலைக்கு வந்தது தலைப்பகையோட போச்சு அப்படிங்கிற மாதிரி பெரிய பிரச்சனையாக முடியக்கூடியது சின்ன பிரச்சனையாக முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு சாதகமான கிரக அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் முருகப்பெருமானை வழிபடுங்க. அதோட கூட உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க. எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் செஞ்சு பாருங்க. நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையில் ஆத்மகாரகன் சூரியன் ஜீவஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால உங்களுடைய நிலையில் இருந்த இடர்பாடுகள், சங்கடங்கள் இது எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும். ஏன்னா ரொம்ப நாளாக சோதனையாகவும் வேதனையாகவும் போயிட்டு இருந்த உங்களுடைய வாழ்க்கை அந்த சோதனை வேதனையெல்லாம் மறையக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்கிறார். செவ்வாயும் குருவும் நல்ல ஒரு யோக பலனை தரப்போகிறார். உங்களுடைய செல்வாக்கை வருகின்ற நாட்களில் உயர்த்த போகிறார். வியாபாரத்தில் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்க போகுது. குறிப்பாக அரசியல் துறையில் இருக்கிறவங்களால ஏதாவது ஒரு உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாளாக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்த விஷயம்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப என்னால் இடமாற்றம் வேணும், பதவி உயர்வு வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். அதற்கான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். ஒரு சிலர்லாம் புதிதாக சொந்தமாக தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க. கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது. குறிப்பாக நவம்பர் 3 சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக முடியக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்க வேண்டாம். உங்களை நம்பி இறங்குங்க. கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். குறிப்பாக வியாபாரம் செய்ய போகிறீங்க அப்படின்னா அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்க வேண்டாம். கவனமாக செயல்படணும். அடுத்தவங்க நம்பினீங்கன்னா ஒரு சில ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஞானகாரகன் குரு சப்தமஸ்தானத்தில் செஞ்சரித்து ராசியை பார்க்கறது இதுவரையிலும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இந்த போராட்ட நிலை வருகின்ற நாளில் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். எந்த வேலை தடைப்பட்டு நினைச்சோ அந்த வேலை இந்த காலகட்டத்தில் நடக்கும். வருமானம் சிறப்பாக இருக்குது. தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. சகோதரரால் சகோதரியால் சின்ன சின்ன இடர்பாடுகள் கடந்த சில நாட்களாக இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் அந்த இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். வித்யாகாரகன் புதன் சாதகமாக இருக்கிறார். புதிய இடம், வீடு, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்கள் அமைந்திருக்கு. குடும்பஸ்தானத்தில் ராகு, அஷ்டமஸ்தானத்தில் கேது செஞ்சிருக்கிறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் அப்பப்போ ஏற்பட்டாலும் உங்களுடைய பேச்சு திறமையால் அதையெல்லாம் சரி செஞ்சிருவீங்க. நிதானமாக ஒவ்வொரு இடத்துலையும் செயல்பட்டீங்கன்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த நாட்களை உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜீவஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்து சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுத்துக்கிட்டு இருந்த வருகின்ற நாட்களில் கிரகநிலை மாற்றத்தால் நல்ல ஒரு சாதகமான பலனை உங்களுக்கு தர இருக்கிறார். குருவும் செவ்வாயும் நல்ல ஒரு சாதகமான இடத்துக்கு வர்றதுனால குறிப்பாக நவம்பர் 3க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து நல்ல ஒரு சிந்தனையை கொடுப்பார். வருமானத்தை அதிகரிப்பார். பிறருக்கு உதவுற அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார நிலையை உங்களுக்கு படிப்படியாக உயர்த்த இருக்கிறாங்க. உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வள வர போகிறீங்க. பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும். மனமுறிவு ஏற்பட்டவங்களுக்குலாம் திருமணம் அமையும். அதோடு கூட திருமண வயதில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல
ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். வேலையில் இருந்த பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள் ஏழுமலையான வழிபட்டுட்டு வாங்க. மனதில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். நம்பிக்கையோட அந்த எம்பெருமான் ஏழுமலையான வழிபடுங்க. நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் சந்திக்கலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.